தம்பி விஜய் ஏன் பிடிக்குது? அவர் சூப்பரா நடிக்கிறாரு, சூப்பரா டான்ஸ் ஆடுறாரு, சூப்பரா ஃபைட் பண்றாரு, அழகா இருக்கிறாரு. அப்ப நம்ம எல்லாம் என்ன பண்ணோம்? நம்மளுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியை கொடுக்கிற நம்ம விஜய் சினிமாலேயே வச்சுக்கணும். சினிமாலேயே வச்சுக்கணும்னா என்ன பண்ணோம்? நாம சந்தோஷமா இருக்கிறதுக்காக அவர் சினிமாக்கு அனுப்பிச்சிடணும். இல்ல அவர் போயிடுவார், அதுக்கு ஏதோ ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருந்தா மறுபடியும் நானும் விஜயோடைய படத்தை ரசிக்கிறவனு என் பேர பசங்களோட மறுபடியும் கில்லியும் கூட பார்த்தேன். உங்களுடைய அடுத்த படத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கிறேங்க விஜய், அடிச்சு தூள் பண்ணிடுவோம். ஓகேங்களா? நாங்க ஆட்சியெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். எங்களுக்கு சூப்பர் தலைவர் ஸ்டாலின் நினைக்கிறாரு, அவர் பாத்துக்குவாரு. டெல்லி எடுத்து கெட்ட அனுப்பாரு. அப்படி சுண்டுதான் கவர்னரா இருந்தாலும் சரி, பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் சரி, அதுதான் ஸ்டாலின். அதனால நாங்க இதை பாத்துக்கிறோம். நல்ல நல்ல படம் கொடுங்க, எனக்கு ரொம்ப பிடிங்க. அபி அல்லுமா எவ்வளவு சூப்பர் பாட்டுங்க, அதையெல்லாம் நாங்க மிஸ் பண்ண முடியாதுங்க ப்ளீஸ். செஞ்சுச்ச அப்படிங்கிற மாதிரி இவர் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டாருங்க. அதனால இனிமே நம்மளுக்கு பாதுகாப்பு ஒரே ஒரு உதயசூரியன் தான். அதனால நீங்க இலைக்கு போட்டாலும் தாமரைக்கு தான் போகும். நீங்க நினைச்சுக்குவீங்க தம்பி விஜய் ஏதோ பாசிசம் பாயாசம் பேசுறாருன்னு. விசிலுக்கு போட்டாலும் தாமரைக்கு தான் போக, வேற எந்த கட்சிக்கு போட்டாலும் தாமரைக்கு தான் போக. இதெல்லாம் உள்குத்து இருக்குது. ஏமாந்துராதீங்க. நடிகர்கள் மேடைக்கு வந்தா ஈஸியா கைதட்டல் வாங்கலாம். கொள்கையை பேச வேண்டாம், கோட்பாட்டை பேச வேண்டாம், எதிர்கால திட்டங்களை பத்தி பேச வேண்டாம். சும்மா மேடையில என்னம்மா கண்ணு அப்படின்னா எனக்கே கைதட்டுறீங்களே. அப்ப அவருக்கு விஜய் என்ன இருந்தாலும் நம்மளோட பெரிய டாப் ஸ்டாருங்க. அவரு நம்ம இது இத்தனோண்டு சம்பளம் வாங்குற, அவர் ஏதோ ஒரு ரேஞ்சில் இருக்கிறாரு இல்லையா? அப்புறம் அவருக்கு எவ்வளவு கூட்டம் வரும் இல்லைங்களா? அது என்ன பிரச்சனைன்னா உங்களுக்கு சினிமா பத்தி தெரியாது. நாங்க சில சமயத்தில் ஒரு படம் போய் ஒரு கிராமத்துல 2 மாசம் எடுப்போம். முதல் நாள் இந்த மாதிரி தும்முன்னு கூட்டம் அப்படிம்பாங்க. அடுத்த நாள் பார்த்தா இதுல பாதி ஆயிரு, அப்புறம் பார்த்தா கால்வாசி ஆயிரு, அப்புறம் பார்த்தா 10 பேரும் கூட இருக்க மாட்டாங்க. நீங்க டெய்லி போய் பாருங்க. இல்ல அமைதி கொடை ஷூட்டிங் பொள்ளாச்சியில் எடுக்கல 2 மாசங்க. காரு தங்கி இருக்கிற ஹோட்டல்ல இருந்து காருக்கே வர முடியாது, அடிச்சு புடிச்சு அப்படி இருந்து நிலைமை போக, காலையில எழுந்திரிச்சு எழுத்தா அப்படி பொள்ளாச்சி சந்தையில நானி மனுவன் போய் அங்க ஒரு கடை இருக்கு, சூப்பரா இருக்கு, இட்லி காலங்காத்தால் நல்லா நாட்டுக்கோழி குழம்புல அதையெல்லாம் வாங்கி சாப்பிட்டு நல்லா ஒரு டீயை குடிச்சிட்டு போற நிலைமைக்கு ஆள் பாய் போச்சு. ஐய் சத்யராஜ் அதான் அங்க உட்காந்து மணிவண்ணா சார் நல்லா இருக்குங்களா சார்? சார் சார் இது முதல்ல ஐ சத்யராஜ், ஐயோ சத்யராஜ், அதெல்லாம் போய் சத்யராஜ் சார் சார். இது போக இன்னும் கொஞ்ச நேரம் அட போய் அந்த பக்கம் போனா இவங்க உட்காந்துருப்பாங்க. இவங்க மூஞ்சி எத்தனை வாட்டி பாக்குறது அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிருக்கு. இதுதான் சினிமா. அது புரிஞ்சுக்காம இருக்குது. எனக்கு என்னன்னா நம்மளை ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ரீசனுக்காக பிடிக்கும் இல்லைங்களா? மகாத்மா காந்தி ஏன் பிடிக்குது? இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. தந்தை பெரியார் ஏன் பிடிக்குது? அண்ணல் அம்பேத்கர் ஏன் பிடிக்குது? பகுத்தறிவு சிந்தனைகள் பேசினாரு.